ப்ரொடியூசராக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு படத்துக்கு வந்து நம்ம ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆக்சுவலாக எவ்வளோ ட்ரூ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஒரு 10 to 15% வந்து எக்ஸ்பென்ஸில் வராது. அது எங்கே போகுது அப்படின்னா கமிஷன்னு இங்கே ஒன்று இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க. அதில் போகுது. அது வந்து எனக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 ஷெடியூலுக்கு வந்து நான் 4 யூனிட்டை சேஞ்ச் பண்ணேன். அந்த 4 யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு நான் வந்து 1 லட்சம் பே பண்ணுறேன் அப்படின்னா 2வது யூனிட்டுக்கு திருப்பி நான் எடுக்கும்போது சேம் கேமரா, சேம் லைட், எல்லாமே சேம் எக்யூப்மெண்ட் 90,000 பே பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது 80,000 பே பண்ணுறேன். அதுக்கப்புறம் 70,000 பே பண்ணுறேன். சேம் எக்யூப்மெண்ட் தான் எல்லாமே. ஆனால் ப்ரைஸ் ஏன் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மிடில் மேன் கமிஷன்ஸ் வந்து நிறையா போகுது. அது வந்து கொஞ்சம் இந்த யூனியன்ஸ்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ப்ரொடியூசருக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் சேலரி வாங்குறாங்க இல்லையா? சேலரி வாங்கினதுக்கப்புறம் எதுக்கு அந்த கமிஷன்? ஸோ சங்கர் சாருக்கு ஒரு ரெக்வஸ்ட், கவர்மெண்ட்டில் வாங்குற லஞ்சம் மட்டும் இல்லை சார், இதையும் சேர்த்து ஏதாவது படத்தில் காமிங்க, எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது சார். ஆக்சுவலாக உங்களுக்கு அதுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறேன். அதனால யூனியன்ஸ் நான் ஆல்ரெடி இவர் நம்ம பெப்சி யூனியன் தலைவர் அவர்கிட்ட ஒரு தடவை பேசினேன். இதை பற்றி இல்லை, ஜென்ரலாக பேசினேன். ரொம்ப நல்ல மனுஷன் அவர். ஸோ அவரோட பார்வைக்கு இந்த வீடியோ போச்சு அப்படின்னா அவர் இது கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் புது ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வராங்க இல்லையா? எல்லாருமே சொல்லுவாங்க புது ப்ரொடியூசர்லாம் வந்து அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல்ச்சர் இங்கே இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது, பட் நாட் டு எக்ஸ்டென்ட். ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படத்துக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவாக செலவு பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுறேன். இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு காசு தரேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் 100 ரூபா தரேன் அப்படின்னா அந்த 100 ரூபா உங்களுக்கு தான் வரணும், வேற யாருக்கும் அதில் பாதி போகக்கூடாது. ஏன்னா அவங்க வேலை செய்கிறதுக்கும் அவங்க நான் காசு தரேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். இன்னும் எஃபெக்டிவாக படம் பண்ணலாம். நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் விட மாட்டேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தில் இன்னும் இறங்கி, ஏன்னா இதுவே எனக்கு எப்படி தெரிஞ்சுது, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கும்போது எதுக்குடா கமிஷன் பே பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணேன். பட் அது கடைசி வரைக்கும் அது வந்துட்டே தான் இருக்குது. என்னன்னா அமௌண்ட் கம்மியாகுது, பட் அது போயிட்டே தான் இருக்குது. மேபி அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதுக்காக அது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இது ரொம்ப நார்மலைஸாக இருக்குது. இப்போ லஞ்ச் எப்படி நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி இதுவும் வந்து நார்மலாக இருக்குது. இது நார்மல் விஷயம் கிடையாது. திஸ் இஸ் அன் அப்நார்மல் திங். ஏன்னா இதில் இருக்கிற ஒரு ரூபாயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு 10-15 வருஷமா. அது அவ்வளோ ஈஸியாலாம் நான் வந்து விட்டுற மாட்டேன், ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் படத்தில் நான் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ட்ரூ கார்பரேட் காட்டுறேன். ஓகே, ஸோ டைட்டில் பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். நாங்கள் போய் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் சேம்பரில். எங்களுக்கு கேட்ட டைட்டில் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ரீசெண்டாக வந்து இந்த படம்லாம் முடிஞ்சு அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும்போது டைட்டில் வந்து நான் சேம்பரில் போயிட்டு இந்த மாதிரி டைட்டில் அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா, சார் உங்கள் டைட்டில் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. ரெட் லேபிளுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது அது 1 இயருக்கு ஒன்ஸ் ரினியூ பண்ணணுமா? அது எனக்கு தெரியல, அது என்னோட மிஸ் தான். பட் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பெரிய டிபேட் நடக்குது இல்லை இங்கே, எங்கள் டைட்டில் வேற ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன அப்ளிகேஷன் போதும். நீங்கள் ஒரு சேம்பர் இருக்குது, கவுன்சில் இருக்குது, இன்னும் 2 யூனியன் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன டூலை வச்சு ஃபியூ செகண்ட்ஸில் அதெல்லாமே சால்வ் பண்ணிடலாம். பட் இன்னும் உட்காந்து பேப்பர் பேஜில் எழுதி அதை உட்காந்து மீட்டிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணி அது பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அது நிறைய பேரோட டைம் சேவ் பண்ணும். ஸோ யூனியன்ஸ் எல்லாமே இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படி இல்லையா நான் பண்ணித்தரேன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து நானே தொகுத்து வழங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். 2 காரணம். ஒன்று, எப்படி இருந்தாலும் நான் பேசணும். படத்தை பற்றி நான் பேசினா அது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? டைமை சேவ் பண்ணலாம், உங்கள் டைமும் சேவ் பண்ணலாம், என் டைமும் சேவ் பண்ணலாம். வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க முடியாத கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டைம். ஓகே, ஸோ முதல்ல இந்த படம் வந்து 2023 நாங்கள் 1 லைன் கேட்டோம். ஸோ 2 லைன் சொன்னார் மிஸ்டர் பொன் பார்த்திபன். அவர் தான் இந்த படத்தோட ரைட்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ஸ்கிரிப்டை தான், டைரக்டரோ இல்லை வந்து டெக்னீஷியன்ஸோ எதுவுமே கிடையாது. என்ன கதை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தது. அப்படி நாங்கள் சூஸ் பண்ணது தான் வந்து மிஸ்டர் பொன் பார்த்திபன். சார் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் சார்.
பட் இந்த கதை எங்களுக்கு புதுசு இல்லையா இண்டஸ்ட்ரி. அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கதை வந்து அவர் சொன்னார். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணும்போது அது ஒரு 6 months ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஒரு வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எந்த படம் பார்த்தாலும் நம்ம சீன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அது மேபி அதனால தான் இந்த இஷ்யூஸ்லாம் வருது போல இருக்கு. நான் பார்க்கும்போது ஐயோ இந்த சீன் படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுண்டா, இல்லைன்னா மொத்த படமும் வந்துடும். அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இப்பயுமே பார்த்துட்டு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணா நான் கிளியரா அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் மிஸ்டர் பொன் பார்த்திபன் கூட. அவர் தான் கோர்ட்டுக்கு போகணும். பட் வராது. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையுமே பார்த்துட்டேன். நான் ஒரு வாரத்துக்கு 8 படம் பார்ப்பேன். புது படம் பழைய படம் அது அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு கிடையாது. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்தையுமே பார்ப்பேன். அதனால இப்போ வரைக்கும் எந்த சீனும் வரல சார். ஸோ இந்த படம் புதுசாக இருக்கும். பழைய பாட்டோ பழைய சீனோ கண்டிப்பாக இருக்காது. எல்லாமே வந்து நாங்கள் புதுசாக யோசிச்சு தான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அவர் வரல இன்னைக்கு. அவர் வேற ஒரு ஷூட்டில் பிஸியாக இருக்கார். பட் அவரோட ஒர்க்குமே வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அவர் பேர் வந்து சதீஷ் மெய்யப்பன். அவர் மிஸ்டர் ஓம் பிரகாஷோட அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர். அண்ட் தென் நம்ம படத்தில் இந்த மிலுரா சாங் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த பாட்டோட கொரியோகிராஃபர் மாஸ்டர் விஜய் சதீஷ் அவங்க வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக நம்ம படத்தோட லாஸ்ட் டே தான் வந்து அந்த பாட்டோட ஷூட் வந்து நாங்கள் பண்ணோம். அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த டைம் வந்து 2 நாள். பட் அவங்க ஒரு நாளில் பாட்டு முடிச்சுட்டு அவங்க முடிக்கல, நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா 2வது நாள் நாங்கள் அவங்களுக்கு சான்ஸே கொடுக்கல. அந்த சான்ஸை கொடுக்காத மனுஷன் மிஸ்டர் லாரன்ஸ் கிஷோர். அவர் படத்தை எடிட் பண்ணி எங்கிட்ட காமிச்சாரு, ஃபுல் பாட்டையும் காமிச்சிட்டாரு. அப்போ நான் சொன்ன மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் பாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. மாஸ்டர் ப்ளீஸ் கம். தேங்க்யூ மாஸ்டர். அந்த பாட்டு படத்தில் இருக்கு மாஸ்டர், டான்ஸ் தான் இல்லை. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் மக்கள் என்ன சொல்லுவாங்க. பாட்டு இருக்கு, கடைசியாக எல்லாம் படம் முடிச்சுட்டு போகும்போது டான்ஸ் ஆட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே அந்த பாட்டு வச்சுருக்கோம். மற்றபடி ஃபோர்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வைப்போம். பட் இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே ஸ்டார்ட் ஆன பாட்டு. இந்த பாட்டுக்கு ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணி லிரிக்ஸ் பண்ணவர் மிஸ்டர் மோகன்ராஜன். அவர் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் லிரிசிஸ்ட் இன் கோலிவுட். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அவரை நானே 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் அவரோட அப்பாயின்மெண்ட் கேட்காம நான் வச்சுட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ அதனால நான் உண்மையிலுமே எதிர்பார்க்கல சார். இந்த மாதிரி பெரிய மனுஷங்க வந்து வாழ்த்து பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் சார். நான் உண்மையிலுமே நான் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. வாங்க வாங்க. ஏதாவது வாரத்தில் உங்கள் படம் வரலன்னா தான் சார் விஷயம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி எனக்கு அவர் தெரியும். அந்த க்ரோத் வந்து அது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த க்ரோத் பார்க்கும்போது. ஏன்னா எந்த படத்தில் எடுத்தாலும் மோகன்ராஜ்ன்ற பேரை ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கார். அதனால தான் அவர் பிஸியாக இருக்கார். ஸோ இது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் தப்பாலாம் சொல்லலை. அவங்க தப்பாக எழுத மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் பிரகதீஸ்வரன். அவர் ஆக்சுவலாக வந்து அவர் படத்தில் ஆர்ட் டைரக்டராக கமிட் பண்ணல. நாங்கள் வேற ஒருத்தர் தான் கமிட் பண்ணோம். அவர் வந்து ஒரு வாரம் ஷூட் முடிச்சுட்டு அவர் வேறு படம் இருக்குன்னு போயிட்டார். இந்த சின்ன படம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதோட பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னா, அதில் ஒர்க் பண்ணுறவங்க இதை வந்து ஆப்ஷனாக வச்சுப்பாங்க எப்பயுமே. அது நான் வந்து நிறையா பார்த்துட்டேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஷூட் பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சார் நம்ம படம் ஷூட் இருக்கா, ஆமாம் சார் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன். இல்லை சார் எனக்கு அந்த படம் இருக்குது, முடிச்சுட்டு தான் வர முடியும் அப்படின்வாங்க. இல்லை ஷூட் நடந்துகிட்டே இருக்கும்போது சார் அந்த படத்துக்கு நான் போகணும் அப்படின்வாங்க. அது எல்லாம் ஒரே பேமெண்ட்டு தான் கொடுக்குறோம். பட் ஸ்டில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இதை நான் எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரில. மிஸ்டர் பிரகதீஸ்வரன் ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். இவர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுவாருங்க. நான் வந்து இவர் எனக்கு படத்தில் நடுவில் தெரியறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் எஃபெக்டிவாக என்னால் பண்ணிருக்க முடியும். பட் எங்கள் டீம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா நான் வந்து ப்ரொடியூசராக இருக்கும்போது நான் ஜஸ்ட் லைக் தட் இப்போ டைரக்டர் கூப்பிட்டு ஜென்ரலாக பட்ஜெட் கேட்டு பட்ஜெட் கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அப்படி பண்ணல. இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு டைரக்டருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இப்போ அடுத்த நாள் காலையில் நாளைக்கு ஷூட்டுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னார்னா கேட்டோன்னே நாங்கள் கொடுத்துட மாட்டோம். நாங்கள் டைரக்டர் டிஓபிட்ட கேட்போம், என்ன ஃப்ரேம் வைக்க போகிறீங்க, என்ன ஷூட் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு 10 சேர் கேட்குறாரு அப்படின்னா டிஓபி வந்து ஃப்ரேம் இங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா சார் 5 சேர் போதும் அவ்வளோதான் கொடுப்போம். ஸோ
அப்படி தான் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது. ஸோ அப்படி பண்ணால் நம்ம காசு வந்து இன்னும் எஃபெக்டிவாக பண்ணலாம். பட் அது அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஸோ பிரகதீஸ்வரன் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார், சூப்பராக ஒர்க் பண்ணார். கடைசியில் நாங்கள் என்ன பேமெண்ட் வந்து கொடுத்தோமோ அதை வந்து சந்தோஷமாக வாங்கிட்டாரு. தேங்க்யூ. பேசுங்க. வணக்கம். படத்தில் என்னங்க சின்ன படம் பெரிய படம் எல்லா படமும் ஒன்று தானே. ஏன்னா எந்த படம் ஓடுன்னு இன்னைக்கு யாருக்குமே சொல்ல முடியாது. ஸோ படத்தில் சின்ன படம் பெரிய படம் அப்படின்றத பிரிச்சுலாம் பார்க்க வேணாம். எனக்கு இந்த படம் நல்லா ஓடுன்ற நம்பிக்கை நிறையா இருக்குது. என்னென்னா இவங்க ஒரு பேமெண்ட் கொடுத்தாங்க, நான் அதை வெளியில் கூட சொல்ல முடியாது. இல்லை நான் சொல்கிறேன். பட் என்னென்னா அந்த பெருமையை ஏற்றுக்கிட்டேன் நான். ஏன்னா நம்ம வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த பேமெண்ட்டுக்காக முக்கியத்துவம் கொடுத்து வரல. இந்த பேமெண்ட் வந்துட்டு நான் வளர வளர எனக்கு கிடைக்கும். அந்த பேமெண்ட்டுன்றது வந்துட்டு அதை பேசுகிறதே தப்புன்றேன் இந்த தொழிலுக்கு. ஏன்னா நம்ம சினிமாவை நேசித்து தான் வந்திருக்கோம். அதுக்காக சினிமாவுக்காக வேலை பார்ப்போமே, சினிமா நம்மளை தூக்கிட்டு போவோம். இந்த நம்பிக்கை தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. சார் இந்த மாதிரியே எல்லாம் இருந்துட்டா சினிமா சூப்பராக இருக்கும் சார். ஓகே, அஃப்கோர்ஸ் பேமெண்ட் முக்கியம்தான். பட் எது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. வாய்ப்பு தான் முதல். நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையை பண்ணிகிட்டே இருந்தால் பேமெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் அப்படி தான் என்னோடய பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறேன். நான் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த 10 வருஷமும் நான் வந்து சம்பளத்துக்காக எந்த கம்பெனியும் மாறுறது அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. நான் என் வேலையை ஹானஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தேன். 10வது வருஷம் நான் என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு 9வது வருஷத்துக்கு கூட தெரியாது. ஸோ கரெக்டாக வேலை செஞ்சுட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்க வேண்டியது நடக்கும், ஹானஸ்ட்டாக இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் நம்ம படத்தோட ஹீரோயின் அஸ்மின். ஸோ இவங்க வந்து பேசிக்கலாக ஃப்ரம் கேரளா. இவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 5 ஹீரோயினை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பண்ண முடியாமல் அதில் ஒருத்தவங்க ஒரு நாள் ஷூட் பண்ணி அவங்க திருப்பியும் கண்டினியூ பண்ணாமல் இவங்க வந்து 6ஆக வந்தாங்க. அதனால அவங்களுக்கு 6 சாமின் பேரே வச்சுருக்கோம். 5 பேரை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வேற அவங்க பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொண்டுட்டு வந்தானா அர்த்தம் தெரியாது. வெளியே போயிட்டு நான் 5 பேரை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தமாக சொல்லாதம்மா, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நைஸ் கேர்ள். ஷூட்டிங்க்கெல்லாம் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துடுவாங்க. எஸ் ரைட், யா, ஆன் டைம் வந்துடுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. கேரவன் கேட்க மாட்டாங்க, அசிஸ்டன்ட் கேட்க மாட்டாங்க. ப்ரொடக்ஷனில் என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதுதான் சாப்பிடுவாங்க. நல்ல சாப்பாடு தான் கொடுத்தோம் எல்லாத்துக்குமே. ஸோ ப்ளீஸ் கம் அஸ்மின். ஸோ இவங்க தான் வந்து நம்ம படத்தோட டைட்டில் சொன்னது, ரெட் லேபிள் அப்படின்றது. பட் அவங்களுக்கு ரெட் லேபிளில் டீ இருக்கிறது தெரியாது. பட் ஸ்டில் அவங்க தான் அந்த டைட்டில் சொன்னாங்க. ஸோ டைட்டில் பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். நாங்கள் போய் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் சேம்பரில். எங்களுக்கு கேட்ட டைட்டில் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ரீசெண்டாக வந்து இந்த படம்லாம் முடிஞ்சு அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும்போது டைட்டில் வந்து நான் சேம்பரில் போயிட்டு இந்த மாதிரி டைட்டில் அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா, சார் உங்கள் டைட்டில் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. ரெட் லேபிளுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது அது 1 இயருக்கு ஒன்ஸ் ரினியூ பண்ணணுமா, அது எனக்கு தெரியல, அது என்னோட மிஸ் தான். பட் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பெரிய டிபேட் நடக்குது இல்லை இங்கே. எங்கள் டைட்டில் வேற ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன அப்ளிகேஷன் போதும். நீங்கள் ஒரு சேம்பர் இருக்குது, கவுன்சில் இருக்குது, இன்னும் 2 யூனியன் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன டூலை வச்சு ஃபியூ செகண்ட்ஸில் அதெல்லாமே சால்வ் பண்ணிடலாம். பட் இன்னும் உட்காந்து பேப்பர் பேஜில் எழுதி அதை உட்காந்து மீட்டிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணி அது பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அது நிறைய பேரோட டைம் சேவ் பண்ணும். ஸோ யூனியன்ஸ் எல்லாமே இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படி இல்லையா நான் பண்ணித்தரேன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் த டைட்டில் மிஸ் அஸ்வின். ஸோ நெக்ஸ்ட் பிளாக் லேபிள் இருந்தால் சொல்லுங்கள், லெட்ஸ் லுக் இன் டு இட். ஓகே, ஃபைன். அண்ட் நம்ம படத்துக்கு வந்து ஒரு பெருமை இருக்குது. என்ன பெருமை அப்படின்னா, இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் கைலாஸ் மேனனுக்கு வந்து கேரளாவில் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிது. ஸோ அது ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே அவருக்கு கிடச்சிது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம படம் முடியும் போது நம்மளோட எடிட்டருக்கு வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
எனக்கு இது ஏன் பெருமையாக இருக்குது அப்படின்னா, நான் கரெக்டான டேலண்டான டெக்னீஷியனை நம்ம படத்தில் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை. நான் வந்து இந்த இந்த ஸ்டார் காஸ்ட் அதிலெல்லாம் வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை. எனக்கு வந்து டெக்னீஷியன் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது தான் நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணது. பட் ட்ரேடில் இருக்கிறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் சொன்னது என்னென்னா, படத்துக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ வேணும். இந்த போஸ்டரில் ஃபேஸ் இருந்தால் தான் வந்து படம் ஆடியன்ஸ் வருவாங்க. அது மேபி உண்மையாக கூட இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலை. பேஷனில் தான் நான் வந்து இந்த படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனில் வந்திருந்தா நான் ஃபஸ்ட்டு எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் யோசிச்சிருப்பேன். இப்போ வரைக்கும் நான் இந்த படத்தோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் நான் கொண்டு போகவே இல்லை. நான் முடிவு பண்ணது இந்த படத்தை தியேட்டரில் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அந்த ஓடிடி அந்த பிஸ்னஸ் அது அது இன்ன வரைக்கும் நாங்கள் அப்ரோச் கூட பண்ணல. அவங்க வாங்குறாங்க வாங்கல அதெல்லாம் செகண்டரி. பட் அதை பற்றி நான் யோசிக்க கூட இல்லை. என்னோட இன்டென்ஷன் இந்த படம் 6th அன்னைக்கு தியேட்டருக்கு வரணும், ஆடியன்ஸ் போய் என்ஜாய் பண்ணணும், ஒரு புது படத்தை பார்க்கட்டும். ரீசெண்டாக நல்ல நல்ல படங்கள்லாம் வருது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டு எடுத்து போடுறது, பழைய சீன்ஸ் எடுத்து போட்டு அவர் அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது, அதை தான் பார்த்துட்டாங்களே. திருப்பி திருப்பி அதே பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? புதுசாக ஏதாவது படம் பண்ணலாம். இப்போ வந்துருச்சு ரீசெண்டாக சிறை, அமேசிங் ஃபிலிம், டிடிடி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வரிசையில் ரெட் லேபிள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் கைலாஷ் மேனனை ப்ளீஸ் ஐ இன்வைட் ஹிம் ஆன் டு த ஸ்டேஜ். அவரோட ஒர்க்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அவர் உண்மையாலுமே இந்த பண்ண படத்தோட மியூசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரீரெக்கார்டிங்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. நானே பார்த்துட்டு சார் இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பக்கா கமர்ஷியல் மூவிக்கு பண்ணுற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இதுவும் கமர்ஷியல் மூவி தான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் எலிவேட்டிங் அஸ் சார். ப்ளீஸ். தேங்க்யூ சார். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சார் இருக்காங்க? நீங்கள் அஸ்மின் சொன்னோடனே யாருன்னு கேட்டிங்களாமே. ஓகே, நைஸ். ஸோ அவரோட ஒர்க்கு உண்மையாலுமே பயங்கர இம்ப்ரெசிவ் சார். ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 2 மெயின் டெக்னீஷியன் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அஃப்கோர்ஸ் எல்லா டெக்னீஷியனும் இம்பார்ட்டன்ட் தான், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு எடிட்டிங் அண்ட் மியூசிக் தான் ஒரு படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஆல்மோஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கு அப்படின்றதுக்கான ஒரு லைம்லைட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ஒரு அட்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. பட் எடிட்டருக்கு அது இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடிட்டர் தான். ஆனால் அவங்க எப்பயுமே வந்து திரைக்கு பின்னாடியே இருந்துடுறாங்க. பட் நம்ம படத்துக்கு வந்து அந்த வேலையை ரொம்ப சீரும் சிறப்பாக பண்ணது வந்து எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் சார். வெரி வெரி டேலண்டட். அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, ஸ்பீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த படத்தோட ஒரு போர்ஷன் ஆஃப் எடிட் மட்டும் நான் உட்காந்துருந்தேன் ஃபைனல் படம் பார்க்கும்போது. அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது சார் இந்த இடத்துல ஒரு 10 செகண்ட்ஸ் லேக் இருக்குது அப்படின்னு அதை 2 செகண்ட்ஸில் ரிமூவ் பண்ணுவார். அந்த அளவுக்கு பயங்கர டேலண்டான எடிட்டர். இந்த படம் நான் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ரொம்ப புவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அது எனக்கே தெரியும். அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது டேரக்டர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் அது ரொம்ப புவராக இருக்குது, மேபி நம்ம ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு. பட் அந்த செலவு எனக்கு வைக்காமல் அந்த சீனை எடுத்து படத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடிட்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி எனக்கு நிறையா பண உதவி பண்ண லாரன்ஸ் கிஷோர் சார், ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். அவர் ரீசெண்டாக இப்போ ஸ்டேட் அவார்டு வாங்கினதுக்கு ஹார்ட்டி விஷஸ் ஃப்ரம் ரெட் லேபிள் டீம் சார். யுவர் ஆல்சோ பார்ட் ஆஃப் டீம், பட் ஸ்டில் ப்ளீஸ். தேங்க்யூ சார். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசினார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் படத்துக்கு எடிட்டும் பண்ணிருக்காரு. சைக்கிள் எதிர்காத்தில் போகிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கர் இந்த பாட்டை பாடினது மேடம் கவிதா கோபி. அவங்க ஆடியோ லான்ச்சுக்கும் வந்து அந்த பாட்டை பாடினாங்க. என்ன ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க, சொல்ல மாட்டாங்க மேடம், ஓகேங்களா? கடைசியாக வந்து நான் பாடியே தீருவேன் அப்படின்னு பாடினாங்க. ரொம்ப அருமையாக பாடினாங்க. ஸோ இந்த பாட்டோட வைப் ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து படத்தில் ஆரம்பத்தில் வைக்கும் போது இருந்தது அந்த சுச்சுவேஷனில். பட் அகெயின் அந்த படம்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அது வந்து எங்கேயுமே பிளேஸ் ஆகலை. சரி நம்ம இவ்வளோ செலவு பண்ணி அந்த பாட்டை வந்து இது பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக வச்சா அது வந்து தப்பு இல்லைங்களா? கதைக்கு வேணும் அப்படின்னா நம்ம வைக்கலாம், வேணாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்படி தான் ரிமூவ் பண்ணோம். பட் ஸ்டில் அந்த பாட்டு வந்து படத்தில் இருக்குது, எண்டில் இருக்குது. படம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பாட்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பாட்டை வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ தட் வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு வைப்போட போகலாம். மேடம் ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். நீங்கள் 2 வார்த்தை பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த படம் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நடித்ததால், ஸோ நடிக்கும் போது நமக்கு நிறையா அந்த ப்ரொடக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலாக இப்போ ஒரு 20 நாள் ஷெடியூல் போகிறோம் அப்படின்னா அந்த 20 நாளைக்கு என்னென்ன ஷூட் பண்ண போகிறோம், ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி என்னோட டீம்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் நான் ஜாலியாக இருப்பேன், அவனுங்களால ஜாலியாக இருக்க முடியாது. அப்படி 2 பேர் மிஸ்டர் பிரவீன் அண்ட் கோகுல் வாங்க மேலே, என்னோட ரெப்ஜன் டீம். அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க இந்த படத்தில். ஐ மீன் நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. பட் அதோட முக்கியமான ரோல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் இஷ்யூஸ் எங்கே வரும் அப்படின்னா, இப்போ பெப்சிக்கில் வரும். ஆரம்பத்தில் வந்துச்சு எங்களுக்கு. எப்படி வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் படம் ஆரம்பித்து கண்டினியூஸாக வந்து ஒரு கால் வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இது வைக்கல அது வைக்கலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நாங்கள் போகிறோம், ஒரு படம் எடுப்போம், வருவோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டா அது ஒரு சின்ன விஷயந்தான். பட் என்னாச்சுன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் இது பண்ணலன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை வந்து எனக்கு தெரியாமல் அவங்க ஒரு 4-5 டேஸ் ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தாங்க. 6th டே தான் அது என்னோட நாலேஜுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி இந்த விஷயம் நீங்கள் பண்ணணும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்கிற, படம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனை இல்லை, இது பண்ணலன்னா அவங்க ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா சொன்னாங்க. அவங்க வேணாம், நானே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுறேன், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன். 6th டே பேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃபார்மாலிட்டிலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 வீக் கழிச்சு தான் திருப்பி நாங்கள் ரெஸ்யூம் பண்ணோம் அந்த ஒர்க்கை. அந்த 6th டே வந்து ஒரு ஷூட் கேன்சல் பண்ணால் அதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது அங்கே ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணது நம்ம டைரக்டர் தான். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்களா, அது படம் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே வந்து அது நடந்தது. பட் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், ஒரு விஷயம் எடுத்தால் அதை வந்து 100% பண்ணணும் அப்படின்றது. அதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது இவங்க 2 பேர். அது இல்லாமல் இங்கே ஜவஹர் அண்ட் உதய் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் டெய்லிக்கும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுறது, பைக் எடுத்துகிட்டு உள்ளே போய் வாங்குறது, ஷூட்டிங்கை வந்து தடங்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கு இவங்க 4 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மெயினாக என்னோட சிஇஓ மிஸ்டர் பிரவீன் அண்ட் மேனேஜர் கோகுல், இவர் தான் என்னோட பர்சனல் ட்ரெயினரும் கூட. ஏன்னா நான் அவரை மாதிரி இருந்தேன் 95 கிலோவில், அவர் என்னை வந்து கம்மியாக்கிட்டார். 2 வார்த்தை பேசுகிறீங்களா? ஓகே, நானே பேசிட்டேன். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒரு டைரக்டரை பற்றி சொல்லிடலாம். ஸோ நம்ம படத்தில் வந்து நாங்கள் செப்டம்பர் 2023 ஸ்டோரி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஜான் ஆகிடுச்சு. அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பிரிண்ட் பண்ணி டேபிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டேரக்டரை வந்து சூஸ் பண்ணோம் ஜான் 2024. ஸோ அவர் செலெக்ஷன் க்ரைட்டீரியா ரொம்ப சிம்பிள். 10 மணிக்கு வர சொன்னோம், ஷார்ப்பாக 10 மணிக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்ன முக்கால்வாசி டேரக்டர் வரலாம் ஆன் டைம். ரொம்ப டெய்லாம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்தாங்க. பட் அதுவுமே தப்பு இல்லையா, இவர் ஆன் டைம் வந்தார். அதனால அவர் செலக்ட் பண்ணிட்டோம். அவர் ஒர்க் பண்ணது அது என்ன அப்படின்றதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணவே இல்லை. பார்க்கும்போது இவர் பண்ணிவிடுவார்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த மாதிரி படம் முடிஞ்சிருச்சு. 5 நாளில் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டார். நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஷூட் டைமில். எனக்கும் அவருக்கும் கான்ஃப்ளிக், டீமுக்கும் அவங்களுக்கும் ஜென்ரலாக நடக்கிறது தான். பட் அது எல்லாமே வந்து அதை பொறுத்துக்கிட்டு அந்த படம் அவுட் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு டீமாக இவங்களும் சரி அவங்களும் சரி அதை ஒர்க் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சார் ப்ளீஸ் கம் சார். நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நான் நிறைய பேச விரும்பல, என்னென்னா எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசிட்டேன், நிறைய நன்றி சொல்லிட்டேன். February 6 ரெட் லேபிள் மூவி ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். அப்கமிங் டீம், அப்கமிங் ஆர்டிஸ்ட், அப்படி உங்களுக்கு தெரியாது இந்த படம் பார்க்கும்பொழுது ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் பஸ். எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். இவ்வளோ கம்மியாக பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல சார், நன்றி. ஸோ அண்ட் தென் அடுத்த செலிபிரிட்டி நம்ம இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் நான் ப்ரொடியூசராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த மெயினாக இந்த ப்ரொடியூசராக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஒரு படத்துக்கு வந்து நம்ம ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆக்சுவலாக எவ்வளோ ட்ரூ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஒரு 10 to 15% வந்து எக்ஸ்பென்ஸில் வராது. அது எங்கே போகுது அப்படின்னா கமிஷன்னு இங்கே ஒன்று இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க. அதில் போகுது. அது வந்து எனக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 ஷெடியூலுக்கு வந்து நான் 4 யூனிட்டை சேஞ்ச் பண்ணேன். அந்த 4 யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு நான் வந்து 1 லட்சம் பே பண்ணுறேன் அப்படின்னா 2வது யூனிட்டுக்கு
திருப்பி நான் எடுக்கும்போது சேம் கேமரா, சேம் லைட், எல்லாமே சேம் எக்யூப்மெண்ட், 90,000 பே பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது 80,000 பே பண்ணுறேன். அதுக்கப்புறம் 70,000 பே பண்ணுறேன். சேம் எக்யூப்மெண்ட் தான் எல்லாமே. ஆனால் ப்ரைஸ் ஏன் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மிடில் மேன் கமிஷன்ஸ் வந்து நிறையா போகுது. அது வந்து கொஞ்சம் இந்த யூனியன்ஸ்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ப்ரொடியூசருக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் சேலரி வாங்குறாங்க இல்லையா? சேலரி வாங்கினதுக்கப்புறம் எதுக்கு அந்த கமிஷன்? ஸோ சங்கர் சாருக்கு ஒரு ரெக்வஸ்ட், கவர்மெண்ட்டில் வாங்குற லஞ்சம் மட்டும் இல்லை சார், இதையும் சேர்த்து ஏதாவது படத்தில் காமிங்க, எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது சார். ஆக்சுவலாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறேன். அதனால யூனியன்ஸ், நான் ஆல்ரெடி இவர் நம்ம பெப்சி யூனியன் தலைவர் அவர்கிட்ட ஒரு தடவை பேசினேன். இதை பற்றி இல்லை, ஜென்ரலாக பேசினேன். ரொம்ப நல்ல மனுஷன் அவர். ஸோ அவரோட பார்வைக்கு இந்த வீடியோ போச்சு அப்படின்னா அவர் இது கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வராங்க இல்லையா? எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர்லாம் வந்து அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல்ச்சர் இங்கே இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது, பட் நாட் டு எக்ஸ்டென்ட். ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படத்துக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவாக செலவு பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுறேன், இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு காசு தரேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் 100 ரூபா தரேன் அப்படின்னா அந்த 100 ரூபா உங்களுக்கு தான் வரணும், வேற யாருக்கும் அதில் பாதி போகக்கூடாது. ஏன்னா அவங்க வேலை செய்கிறதுக்கும் அவங்க நான் காசு தரேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் சார். இன்னும் எஃபெக்டிவாக படம் பண்ணலாம். நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் விட மாட்டேன், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தில் இன்னும் இறங்கி, ஏன்னா இதுவே எனக்கு எப்படி தெரிஞ்சுது, ஃபஸ்ட்டு யூனிட் பார்க்கும்போது எதுக்குடா கமிஷன் பே பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணேன். பட் அது கடைசி வரைக்கும் அது வந்துட்டே தான் இருக்குது. என்னன்னா அமௌண்ட் கம்மியாகுது, பட் அது போயிட்டே தான் இருக்குது. மேபி அவங்க ஒர்க்கு கண்டினியூ பண்ணுறதுக்காக அது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இது ரொம்ப நார்மலைஸாக இருக்குது. இப்போ லஞ்ச் எப்படி நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி இதுவும் வந்து நார்மலாக இருக்குது. இது நார்மல் விஷயம் கிடையாது. திஸ் இஸ் அன் அப்நார்மல் திங். ஏன்னா இதில் இருக்கிற ஒரு ரூபாயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, 10-15 வருஷமா. அது அவ்வளோ ஈஸியாலாம் நான் வந்து விட்டுற மாட்டேன், ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் படத்தில் நான் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ட்ரூ கார்பரேட் காட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம சீரியஸாக போயிடுச்சுல, நம்ம அப்போ ஃபன்னாக மாற்றலாம். ஃபன்னுனாலே ஒருத்தர் இருக்காரு சார், உங்களை தான் பாம்பு பொத்துக்குள்ள கையை விட்டது. ஆனால் அதெல்லாம் 5ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவரை யாருமே அப்படி கூப்பிட மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு அவரே சொல்லுவார். எங்கள் படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காரு. நம்ம படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் கூட ப்ரொமோஷனுக்கு நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வந்தார். ஒரு நாளைக்கு 10-15 இன்டர்வியூ. அந்த வயசு இல்லை சார், சாரி, தள்ளாத வயசுன்னு சொல்லலை நான், வயசு இல்லை, இந்த வயசுலையும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கள் கூட இருந்து அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் வந்து நான் சத்தியமாக எதிர்பார்க்கல சார் உங்ககிட்ட இருந்து. ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களை நம்ம படத்தில் பண்ணதுக்கும், நீங்கள் அவரோட முக்கியமான சீன் வந்து சார் இவர் தான் எடுத்தது சார் ஃபஸ்ட்டு அந்த சீனை. நான் அப்புறம் ஃபைட் பண்ணி வைக்க சொன்னேன், நீங்கள் வரும்போது கேளுங்க அந்த சீனை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் அது. அதை பற்றி அவரே சொல்லுவார். சார் மிஸ்டர் அன்மோகன் சார் ப்ளீஸ். ஆக்சுவலாக சாருக்கு சொன்ன மாதிரி படத்தில் வந்து இவர் ஆர்வி உதயகுமார் சார் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காங்க. அப்புறம் முனிஷ்காந்த் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். ஐ மீன் சின்ன கேமியோ மாதிரி தான், பட் நல்லாயிருக்கும் அந்த ரோல். அந்த ரோலுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கதை எழுதும் போது வந்து கவுண்டமணி சார் தான் வந்து அந்த ரோலை மைண்டில் வச்சு அவர் எழுதினார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அவரை வச்சு எழுதினோம். பட் அவரை போய் அப்ரோச்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸ்ட்ரைட்டாகவே என்கிட்ட சொன்னாங்க, அவர் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டார்ப்பா அப்படின்னு. சரி எதுக்கு, பட் எழுதுனது அவரை வச்சு தான் எழுதணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாகவே முனிஷ்காந்த் சார் வந்து அதை பண்ணல. இதில் வந்து ஒரு ஃபன்னியான ஈவெண்ட் என்ன அப்படின்னா, மேபி இது உங்களுக்குலாம் பழகிருக்கலாம், எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த அனுபவம். ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், இப்போ வந்து ரொம்ப பீக்கில் இருக்கார், கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவரை நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அந்த ரோல் பண்ணுறதுக்கு. அவர் சேலரி ரொம்ப பெரிய சேலரி கேட்டார். சேலரி யார் வேணால் கேட்கலாம், அது வந்து அவங்களோட உரிமை. அவங்க 50 லட்சம் கேட்கலாம், 5 கோடி கேட்கலாம், 5 லட்சம் கேட்கலாம், அது அவங்களோட இஷ்டம். பட் அதோட சேர்த்து இந்த ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 20 ரூபா அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை கேட்டு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஜென்ரலாக ட்ராவல்னால் நீங்கள் பஸ்ஸு, ட்ரெயினில் ஃப்ளைட் போட்டு கொடுங்க அப்படின்வாங்க. அது என்ன ஒரு கிலோமீட்டருக்கு 20 ரூபா, மேபி அப்படி தான் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்ததுன்னா ரெவ்ஜன் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க, இப்பயும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி. அது ஏன் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படி 20 ரூபா நம்ம கொடுக்குறோன்னா அது ட்ராவல்ஸ் வண்டி, நான் 4 பேர் அதில் ஏற்றி அனுப்பிவிடுவேன், சென்னை டு கோயம்புத்தூர். ஓகே, ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகணும். இதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது. சேலரி அஃப்கோர்ஸ் அது அவங்களோட இஷ்டம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதேமாதிரி இந்த அசிஸ்டன்ஸ்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும் என் படத்தில் ஏன் நிறையா நோன் ஃபேஸ் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த கண்டிஷன்லாம் போட்டால் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அகைன் அதை நான் பற்றி
கவலைப்படல. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம படத்தில் ஒர்க் பண்ணவங்களும் எல்லாமே வந்து பயங்கர டேலண்டட் பர்சன் தான். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தோட பட்ஜெட் சின்ன பட்ஜெட்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க இப்போ சிறை, டிடிடி அந்த பட்ஜெட்டுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லை அதோட ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அவுட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த படம் எப்படி குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது. ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, அது உங்களோட ஒப்பீனியன். பட் ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணுறோன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. எங்கேயுமே நாங்கள் ஓபி அடிக்கல. இந்த இடத்துல நம்ம பாட்டை வச்சு ஓட்டிடலாம், இங்கே ஃபைட்டை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு சீனும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த படம் நாங்கள் 52 நாள் ஷூட் பண்ணிருக்கோம். படத்தோட நம்பர் ஆஃப் மினிட்ஸ் 1 hour 55 minutes தான். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டைட்டாக வச்சுருக்காங்க. என்கேஜிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் 5ஆம் தேதி அந்த படத்தை ப்ளஸ் நீங்கள் பார்த்துட்டு 6ஆம் தேதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தை வந்து லாஸ்ட்டாக நம்ம அஜித் சார் விநாயக் மகதேவ் கடைசியாக வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர். அவங்க இந்த படத்தை பார்த்தாங்க. மிஸ்டர் குஹன் சார் இங்கே வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் மேக்ஸிமம் வந்து அவங்க டீம் வந்து அவங்க சைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஸோ படம் நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு ப்ரெஷ் ஷோ பிளான் பண்ணிருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நேர்மையாக அந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் மைண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது என்கேஜிங்காக இருக்கும். ஸோ கடைசியாக நான் வந்து என்னோட ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன். அவங்க வந்து என்னோட பிஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ ஸ்ரீதர் அவர் வந்து நானும் அவரும் காலேஜில் ஒன்றா படித்தோம். ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு பழக்கம். என்னை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவர் பார்த்துக்கிறாரு. இந்த படம் எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கான ப்ரொமோஷன் வேலையும் அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாரு. அவர் கூட மிஸ்டர் உதய் அண்ட் ஹரி இவங்களுமே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் டீமா? சூப்பர். இது தெரிஞ்சால் நான் ஃபஸ்ட்டே பேசியிருப்பேன் அவனை பற்றி. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நம்ம படம் ஓரளவுக்கு இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னா அவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒரு 2-3 months-ஆக வந்து அவங்கள போட்டு நான் பயங்கரமாக புழிஞ்சு எடுத்துட்டேன். அதை ஹானர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ ஸ்மால் கிஃப்ட் ஃபார் தெம். வாங்க ஸ்ரீதர், உதய் அண்ட் ஹரி. இன்னொரு 2 வருஷத்துக்கு முன்னாடினா இதுவே பெரிய காயினாக இருந்திருக்கும். தங்கம் விலை ஜாஸ்தியானதுனால காயின் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஆனால் தங்கம் தானே, இந்த 3 தங்கங்கள் தான். ஓகே, ஆல் ரைட். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். என்னோட டீம் நான் நிறைய பேரை மிஸ் பண்ணிருப்பேன். மெயினாக அனுஷா மேடம் அண்ட் வி ஹாவ் கெவின் சார் அண்ட் சசி இருக்காரான்னு தெரியல. சசி ப்ரோ, வேறு யார் வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. அவங்கெல்லாம் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. நான் பார்த்த ஒன் ஆஃப் த ஃபியூ டேலண்ட்ஸ் கூட அவங்க. சினிமான்றது நேரம் தானே, எவ்வளோ திறமை இருந்தாலும் நேரம் அமையணும். இவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரம் அமையும் அப்படின்றத நான் நம்புகிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.